ஹலோ காய்ஸ், நான் அருமா விஜய். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ள இருக்கிற ராணுவ ரகசியங்களா இருக்கட்டும், இல்ல அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற அணு ஆயுத ரகசியங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த நாடு என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாட்டுக்குள்ள ஒரு உளவு அமைப்பையோ இல்ல நம்ம நாட்டுக்குள்ள இருந்து ஒரு உளவு அமைப்பையோ அந்த நாட்டுக்குள்ள அனுப்பி விடுவாங்க. அப்படி அனுப்பிவிடுற அந்த உளவு அமைப்புகள் நம்ம நாட்டுக்கு தேவையான எல்லா ரகசியங்களையும் அங்கிருந்து அவங்க நாட்டுக்குள்ள ஒரு சராசரி மக்களை போல வாழ்ந்து நம்ம நாட்டுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுப்பாங்கன்னலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் இந்த உலகத்துல ஸ்பை ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி நம்ம நாட்டிலையுமே இருக்கு. அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரா உடைய பார்ட் 1 அப்படின்னு சொல்லலாம். ஏன்டா இதுக்கு அடுத்து ராவனுடைய பார்ட் 2லையும் நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கும். ஸோ இந்த பார்ட் 1ல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே இந்த ரா எப்படி உருவாச்சு, இதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பேரெல்லாம் வச்சிருந்தாங்க, இதுக்கு ஃபண்டெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது, இது நம்ம இந்தியாவுக்குள்ள யாரோட கட்டுப்பாட்டுல வருது, இவங்களோட மெயினான வேலையெல்லாம் என்ன அப்படின்ற பல விஷயங்களை பத்தி தான் இந்த பதிவுல பேச போறோம். நம்ம பிரிட்டிஷோட காலத்துல இருக்கிறப்பே இந்த ரா அப்படின்ற ஒண்ணு உருவாயிருச்சு. ஆனா அப்ப இதுக்கு பேரு ரா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, இன்டெலிஜென்ஸ் பேரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இது அதே ஒரு பேர்ல தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. 1968 என்ன பண்ணாங்கன்னா, இதை ஒரு தனியா ஒன்னா உடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதாவது இன்டெலிஜென்ஸ் பேரு அப்படின்ற தனியாகவும் பிளஸ் ரா அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் தனியா உருவாக்கணும் அப்படின்னாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ராவுடைய நெட்வொர்க்கை மொத்த உலகம் பூரா பரப்பணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கான ஒரு டிராப்டையும் ரெடி பண்ணி அப்ப கொடுக்குறாங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டரா இருந்தவங்க கிட்ட. சரி, கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரா அப்படின்ற ஒண்ணு 1968 இருந்து இது தனியா பிரிய ஆரம்பிச்சிச்சு. 1968 பிரிஞ்சதுக்கு அப்புறம் இது மெயினா போக்கஸ் பண்ணது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானை தான் நம்ம அதிகமா போக்கஸ் பண்ணோம். ஏன்டா பாகிஸ்தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி நாடு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையோ நம்மளுக்கு அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி உருவான இந்த ரா அப்படின்றது இதுக்கு யாருடா முழுசா பொறுப்பேற்பாங்க, இவங்களோட மெயினான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற ராணுவ ரகசியங்களா இருக்கட்டும், இல்ல அந்த நாட்டுக்குள்ள இருக்க அணு ஆயுத ரகசியங்களா இருக்கட்டும், இல்ல அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் இந்த ராவனுடைய மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ஒரு நாடு இன்னொரு நாட்டு கூட ஒரு ஃபாரின் பாலிசி போடுது, இல்ல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னாலும் அந்த இதுக்கு முழு சப்போர்ட் இந்த ரா கொடுப்பாங்கன்னலாம். ஏன்டா ஒரு நாட்டை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாம அவங்க கிட்ட அவ்வளவு சீக்கிரமா நம்ம எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் பண்ணிட முடியாது எந்த ஒரு விஷயத்திலையும். அதுக்காக இந்த ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ஃபாரின் பாலிசி எல்லாமே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இதெல்லாம் போகிறதுக்கு இதுக்கு மெயினா கண்ட்ரோல் யாரா பண்ணுவாங்க அப்படின்னு பாப்பீங்க. இது முழுக்க முழுக்க யாரோட கண்ட்ரோல்ல வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட கண்ட்ரோல்ல வரும். வேற யாரோட கண்ட்ரோல்லையும் இது வரவே வராது. அது மட்டும் இல்லாம இவனுடைய ஹெட் குவார்டர்ஸ் டெல்லியில இருக்கு. சரி, இவ்வளவு பண்ற இந்த ராவுக்கு ஃபண்ட் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாப்பீங்க. சோ ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் ஒதுக்குவாங்க. ஆனா இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்குறாங்க, இதுல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் சொல்லவும் மாட்டாங்க. இது எல்லாமே ரொம்ப ஒரு கான்பிடென்ஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல வெளிநாடுகள்ல இருக்கிற இந்த நம்ம ராவுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருடா ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கு பணமெல்லாம் எங்க இருந்து போகும் அப்படின்னு பாப்பீங்க. சோ இந்த இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஆம்பசி இருக்கு பாத்தீங்களா, அதாவது வெளிநாடுகள்ல நிறைய நம்மளோட ஆம்பசி இருக்கும். இந்த ஆம்பசி மூலமா தான் இந்த வெளிநாடுகள்ல இருக்க நம்மளோட ஏஜென்டா இருக்கட்டும் இல்ல ஸ்பையா இருக்கட்டும் அவங்க எல்லாத்துக்கும் தேவையான உதவி எல்லாமே அந்த ஆம்பசி மூலமா தான் கிடைக்கும்லாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாப்பீங்க. அதாவது 1968 எப்போ பாகிஸ்தான்ல முழுசா நம்ம போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ, 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்துச்சு. இந்த சண்டைக்கு மெயினான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ் தனியா பிரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம ராவினுடைய கை அங்க ஓங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்லாம். அதாவது 1960 இருந்தே இந்த பங்களாதேஷ் ஒரு தனி நாடா பிரிக்கணும் அப்படின்றக்காக நம்மளோட ராவினுடைய நிறைய ஏஜென்ட்கள் அங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கலாம். அதுக்கு அடுத்ததான் முக்தி பகினி அப்படின்வாங்க. இந்த முக்தி பகினி அப்படின்றவர் பாத்தீங்கன்னா பங்களாதேஷுடைய மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு நம்ம இந்தியால இருந்து நிறைய ஆயுதங்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பண உதவிகள், நம்ம மூலமா எவ்வளவு ட்ரைனிங் எல்லாம் அவங்க கொடுக்க முடியுமோ இது எல்லாத்தையும் இந்த ரா அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு சண்டை வந்துச்சு. அதே சண்டை தான் பங்களாதேஷ் தனி ஒரு நாடா பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு முழுக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே இந்த ராவனுடைய பயங்கரமான ஒரு சப்போர்ட் அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீலங்கால எல்டிடியோட பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. இந்த எல்டிடியோட பிரச்சனையில ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரா ஃபுல்லா எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ரா அவங்க கிட்ட இருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரா என்ன பண்ணாங்கன்னா அவங்கள நெகட்டிவா
பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து எவ்வளவு சப்போர்ட் வந்து அவங்க எல்டிடிக்கு வந்து கிடைக்குதோ இந்த நெட்வொர்க் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் வந்து சுத்தமா வந்து க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்டிடி அங்க முழுசா வந்து அழிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதே இந்த ராவனுடைய சப்போர்ட் வந்து ஸ்ரீலங்கனுடைய ஆர்மிக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நெட்வொர்க்கையும் இவங்க வந்து க்ளோஸ் பண்ணதும் ஒரு ரீசனாகவும் இந்த இடத்துல வந்து பார்க்கப்படும். 1993 பாகிஸ்தான்ல ஒரு பயங்கரமான ஆன்டி கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் வந்து நடக்குது. அதாவது பாகிஸ்தானோட அரசாங்கத்துக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. இதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சர்க்காரி கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு. அது வந்து டெல்லியில. இந்த டைம்ல இந்த கான்ஃபரன்ஸை முழுசா வந்து நடத்தினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே நம்மளுடைய ராவுடைய அமைப்பு தான் வந்து நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். 1983 இருந்து 1993 இந்த காலகட்டத்தில் மட்டும் குறைஞ்சது ஒரு 35,000 ஏஜென்ட் வந்து நம்ம பாகிஸ்தானுக்குள்ள வந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னாங்க. ஸோ இன்னைக்கு இதுல எவ்வளவு பேர் வந்து ரிட்டர்ன் நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னு வந்து தெரியாது. பட் அக்யூரேட்டா இவ்வளவு பேர் வந்து வேலை பார்த்தாங்க அப்படின்ட்டு பாகிஸ்தானோட அரசாங்கமுமே வந்து சொல்லிருந்துச்சு. இதெல்லாம் வந்து போகிறதுக்கு கடைசியா நம்ம அரசாங்கம் வந்து எவ்வளவு ஃபண்ட் வந்து ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்ற பத்தி இந்த இடத்துல வந்து பேசிடுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ராவனுடைய அமைப்பு எப்ப வந்து உருவாச்சோ அந்த டைம்ல 250 பேர் இதோட வந்து ஏஜென்ட்டா வந்து இருந்தாங்க. அதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒதுக்கி இருந்த அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் 2 கோடி மட்டும் தான் வந்து ஒதுக்கி இருந்துச்சு. பட் இன்னைக்கு தனத்துக்கு கரண்டா ஒரு 8,000 இருந்து 10,000 ஏஜென்ட் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி 1,500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து 2007 வந்து ஒதுக்கீடு செஞ்ச அமௌண்ட். பட் பத்தி பார்லிமெண்ட்ல எந்த ஒரு டிஸ்கஷனும் வந்து நடக்காது. ஏன்டா இருக்கிற அரசியல் தலைவர்கள்ல இருந்து யாருமே இதுல பத்தி வந்து கேட்கவே மாட்டாங்க. இவ்வளவு விஷயம் வந்து நடந்துச்சு, கார்கில் டைம்ல எதுவும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலையாடா அப்படின்னு கேட்பீங்க. மிகப்பெரிய அளவுல இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த டைம்ல இருந்த சில அரசியல் கட்சிகள்னால இவங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து கொடுக்க முடியாம போயிருச்சு. அது மூலமாவே நம்மளோட அந்த சண்டை வந்து ரொம்ப நாளா வந்து நீடிச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அமெரிக்காவுடைய அந்த இரட்டை கோபுரத்தை பிளைட்டை வச்சு இடிச்சது வந்து ஒசாமா பின் லேடன். அந்த பிளைட்டை வச்சு இடிச்சதுக்கு அப்புறம் ஒசாமா பின் லேடன் எங்க இருக்கிறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு ஒரு அக்யூரேட்டான லொகேஷன் தெரியாம அமெரிக்கனோட ஆர்மி ஆப்கானிஸ்தான் ஃபுல்லா வந்து தேடிக்கிட்டே வந்து இருந்தாங்கலாம். பட் அதுகளை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் சரி, அவங்களோட போட்டோகிராஃப் லொகேஷன்ல இருந்து அவங்களோட ஜிபிஎஸ் லொகேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே இந்த ராதா வந்து அமெரிக்காவுக்கு வந்து சொல்லி கொடுச்சு. அப்புறம் தான் அமெரிக்கன் ஆர்மி கரெக்டா அந்த இடத்துல வந்துட்டு ஒசாமா பின் லேடன் வந்து தூக்குனாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இவ்வளவு விஷயங்கள் வந்து பண்ண ராவை பத்தி இதோட வந்து பேசினா வந்து முடியாது. இன்னும் வரக்கூடிய அடுத்த ஒரு பாட்டுல நம்ம இதுல பத்தி இன்னும் டீட்டெயிலா வந்து பேசுவோம். அவங்க எந்த மாதிரி எல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க, எவ்வளவு அவங்களோட ஏஜென்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்து உயிரோட வந்து இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன சாகசங்கள்லாம் வந்து பண்ணி அவங்களோட ஏஜென்ட் எல்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றத அடுத்த ஒரு பாட்டுல வந்து பார்க்கலாம் அப்படின்றதோட இந்த பதிவு முடிக்கிறேன். இந்த பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.